வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இது உங்கள் இட்டது பட்டானால் சேனல். நான் உங்கள் பாரதி. இன்னைக்கு நம்ம சில்லி பன்னீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம கூட இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் ரிச்சா இருக்காங்க. ஹாய் ரிச்சா. Hi Bharti, welcome. Today we are making chili paneer for you guys. சில்லி பன்னீர் செய்யறதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் இப்போ பார்க்க போறோம். This is paneer. இது பன்னீர் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். This is chili. நான் ஒரு 4 சில்லி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம். This is cornstarch. கார்ன்ஃப்ளவர் சொல்லுவோம்ல, அந்த மாவு எடுத்து வச்சிருக்கோம். This is ginger garlic. ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து நல்லா அதாவது பூண்டையும் இஞ்சியும் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம். This is red chili powder. ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி பவுடர் சொல்லுவோம்ல, அந்த பவுடர் யூஸ் பண்ணுறோம். This is szechuan chutney. சேஸ்வான் சட்னின்ட்டு நமக்கு வந்து இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். This is szechuan chutney. This is onion. Yeah. This is capsicum. This is oil to fry. Oil. This is vinegar. This is green chili sauce. Green chili sauce. This is soya sauce. And this is tomato sauce. And this is salt to taste. Go ahead. First we're going to add this corn flour. கார்ன்ஃப்ளவரை வந்துட்டு பன்னீர்ல ஆட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். According to your paneer, you will add that corn flour. Okay. Then we'll add some that Kashmiri mirch powder. Yeah, Kashmiri powder. It will give color only, not that chilliness and so it's according to your taste. காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம எதுக்கு ஆட் பண்றோம்னா கலருக்காக ஆட் பண்றோம். We'll add some salt. சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். We'll add water. Yes. எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கான ஆயில் ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம வந்து கலக்கி வச்சிருக்க பன்னீர் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். சில்லி போட்டு மீதி இருக்க அந்த மிக்சரை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆயில் வச்சாச்சு, அதில் சில்லி போட்டுக்கிறோம். பச்சை மிளகா வந்து 4 வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டாச்சு. ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும். இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக ஆனியன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் போடுறோம். கேப்சிகம் வெட்டி வச்சுருந்த கேப்சிகம் எடுத்து போட்டுக்கிறோம். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் நமக்கு தேவைக்கேற்ப. இப்போ நம்ம கொஞ்சம் சாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம். Soya sauce 2.5. Then we add chili sauce. It's depend on your taste how much quantity you want. I add like 2 tablespoons because I like chili. Then we add like vinegar. Vinegar add. 1 tablespoon. Because already we add capsicum. Then we add tomato. It's also 3 tablespoons. Okay. எல்லா சாஸும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். And we also add red chili powder. இப்போ ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். 2 tablespoons. Szechuan chutney ஆட் பண்ணிக்கலாம். 2.5 tablespoons. அந்த சில்லி பன்னீர் போட்ட மிக்சர் மீதி இருந்ததில் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதுக்காக நம்ம அதை ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேகத்துக்கு அப்புறமா நம்ம வந்து சில்லி பன்னீரை இறக்கி வச்சுக்கலாம். நீங்கள் கடைசியாக கார்னிஷிங்க்கு கொரியண்டர் லீஃபோ இல்லைன்னா வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். Now chili paneer is ready. Video பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.